உலகெங்கும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். பராபவ வருடம் தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்குது. இதுல மக்களுக்கு எந்த மாதிரியான ஜாக்பாட்ஸ்லாம் கிடைக்க போகுது சார்? ஜாக்பாட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, நான் ஒரு விஷயத்துக்காக அப்ரோச் பண்ணேன், அது நான் நினச்சா அது ஒன்றும் பயங்கரமாக கிடச்சிருச்சு அப்படிங்கிறது தான் ஜாக்பாட். மற்றவர்கள்லாம் சாதாரண பலன்களை சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் மட்டும் ஜாக்பாட்டை ஏன் சொல்கிறோன்னா, இது மட்டும்தான் சார் கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அவ்வகையில் இந்த குரு பகவான் உச்சம் பெறுவது இந்த வருடத்தினுடைய சிறப்பு. சனி பகவான் குருவோடைய வீட்டில் இருந்து எதையும் பண்ணாமல் இருக்கிறது இந்த வருடத்துடைய சிறப்பு. டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு போகிறது இந்த வருடத்தோட சிறப்பு. இந்த 3 தான். பொதுவாகவே இந்த பராபவ வருடம்னாலே என்ன சொல்கிறாங்க, திராவிட நாட்டுக்கு ரொம்ப நல்லது அப்படிங்கிற மாதிரி ஒரு வெண்பாலாம் வருது. நம்ம இருக்கிற இடத்துல, நம்ம தமிழர் பூமியில் ரொம்ப நிறைய விஷயங்கள் நடக்க போகுதுங்கிறது கூற்று. அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் செல்வ வளம் வருகிறதுங்கிறத ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மேசராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டுல 3 ஜாக்பாட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. என்னென்ன 3 ஜாக்பாட் கிடைக்கும்? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த தமிழ் புத்தாண்டு என்ன பலன்களை தருகிறது? முக்கியமாக வாழ்க்கையில் 4ஆம் இடம்ங்கிறது, அதாவது வீடு மாடு மனை, உயர்கல்வி உயர் பதவி. எனக்கு ஒரு ப்ரொமோஷன் வராதா, எனக்கு ஒரு கார் கிடைக்காதா, நான் ஒரு வீடு வாங்க மாட்டேனா, நான் ஒரு இடம் வாங்க மாட்டேனா, இப்படிலாம் ஆசைப்படுறவங்களுக்கெல்லாம் அந்த கனவு நிறைவேற போகுதுங்க. இந்த வருஷம் நீங்கள் வீடு கட்ட போகிறீங்க, இந்த வருஷம் நீங்கள் லேண்ட் வாங்க போகிறீங்க, மினிமம் காராச்சும் வாங்குவீங்க, ஏதோ ஒரு சொத்து சேரப்போகுது. 4ஆம் இடத்திலே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். உச்சம் தான் ஜாக்பாட் நம்பர் 1. உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, சாதாரணமாகவே குரு பகவான் நிறைய பலன்களை தரக்கூடியவர். அவர் உச்சம் பெறும் பொழுது நன்மதிப்பை உண்டாக்குகிறார். கம்பெனியில் நம்மளை வேலைக்கே ஆக மாட்டோம், இந்த வேலைக்கெல்லாம் நீ செட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்கெல்லாம் இனிமேல் உங்களை தேடி தேடி பொறுப்பு கொடுப்பாங்க. அந்த மாதிரி நடக்கும். 4ஆம் இடம் என்பது, 4ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் 5ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை பார்க்குறார். மேசராசிக்காரர்களுக்கு சொத்து சேரப்போது. திரும்பவும் 8ன்னா சொத்து, ஏற்கனவே 4ன்னா சொத்து, இப்போ 8ன்னா அசட், பெருஞ்சொத்துன்னு அர்த்தம். அப்போ இந்த இஎஸ்ஐ மாதிரி, பிஎஃப் மாதிரி, கிராஜுவிட்டி மாதிரி, இந்த பழைய பணங்கள், கம்பெனிலேருந்து வர வேண்டிய செட்டில்மெண்ட் காசு, ஒரு 2-3 கம்பெனியில் வேலை பார்த்துருப்பாங்க, சில பேர் அவங்களுக்கு அந்த பணம்லாம் வராமல் இருக்கும், அது எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக வரும் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். 8ஆம் இடத்தை குரு பார்க்கும் பொழுது 8ன்னா மாங்கல்ய பலம். ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் மேஷராசிக்கார பெண்கள், அவங்க வீட்டில் கணவர் பிரச்சனையாக இருக்கார், அவங்களுக்கு உடம்பு சரியில்லை, மாங்கல்ய பலம் அதிகமாகும், கணவர் உயிர் பழிப்பார் போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். இதில் முக்கியமான விஷயமே 10ஆம் இடத்தை மேஷராசிக்காரர்களுக்கு 10ஐ குரு பார்க்கிறார். என்றைக்குமே இருந்தால் 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்கும் பொழுது தொழில் டெவலப் ஆகுது. தொழில் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இதான் ஜாக்பாட் நம்பர் 3. தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிறது இவங்களுக்கு தோணும். இதனால் வரைக்கும் நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன் சார், அதனால் எனக்கு பெனிஃபிட் கிடைச்சதா கிடைக்கலான்னு எனக்கு தெரியும், ஆனால் இனிமேல் நான் அந்த மாதிரி நடக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம்னா, இந்த பக்கம் என்னடானா சனி பகவான், அவரை பற்றி பேசாதீங்க சார், அவர் 7.5 சனி ஆகிட்டார் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஆக்சுவலாக என்னென்னா, 12ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது சுப சனி. காரணம் என்னென்னா, இது குருவினுடைய வீடு. குருவினுடைய வீட்டில் சனி ஒன்றும் பண்ண போகிறதில்ல. 12ஆம் இடத்துல இருந்த சனி 12-1-2 பார்க்குறார். 2ஆம் இடம் என்பது தனஸ்தானத்தை பார்க்குறார். மேசராசிக்காரங்க இனிமேல் ஸ்ட்ரிக்டாக செலவு பண்ண போகிறீங்க. ஸ்ட்ரிக்டாக டெய்லி ஒரு எஸ்ஐபி போடுறீங்க, அந்த வருமானத்துக்குள்ளே தான் செலவு பண்ணுவீங்க. அந்த மாதிரி உங்களுக்கு நீங்களே ஒரு ஆளாக மாறிடுவீங்க. இந்த பிராண்டுக்கு செலவு பண்ணுற பழக்கம்லாம் உங்களை விட்டு போயிடும். 12ஆம் இடத்தில் இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் பார்வையாக 6ஆம் இடத்தை பார்க்கிறார். இனிமே தான் கடனை அடைக்கணுன்னே உங்களுக்கு தோணும். என்று ஒரு விஷயம் இருந்தால், என்று நாம் கடனை அடைக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோமோ அன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஜெயிச்சிட்டோன்னு அர்த்தம். காரணம் என்ன அப்படின்னா, கடன் அடைஞ்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வர்றதெல்லாம் வருமானம் தான். ஸோ அது சேவிங்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஒரு கடன் அடைக்கிற பழக்கம் சேவிங்ஸு ஏற்றுற பழக்கத்தை கூட்டிகிட்டு வரும். ஸோ 6ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். 9ஆம் இடத்தை சனி பார்க்கிறார். மேஷராசிக்காரர்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்லாம் ஏற்படும். இப்போ நான் சொன்ன பாருங்கள், இந்த உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் திடீர் அதிர்ஷ்டம்.
பழம் நழுவி பாலில் விழுந்து அது நழுவி வாயில் விழுந்துங்கிற மாதிரி எங்கேயோ போகிற திடீர்னு எனக்கு லக் ஆகிடுச்சு. நான் போன நேரம் அவங்க ஒரு பேப்பர் போட்டிருந்தார், அங்கே கம்பெனியில் வேக்கன்சி இருந்தது, நான் போன நேரம் என்னை சேர்த்துக்கிட்டாங்க போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படும். மேசராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த பக்கம் என்னடானா குரு, இந்த பக்கம் என்னடானா சனி, 2 பேருமா சேர்ந்து இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு பர வருடத்தை நிறைத்து விடுகிறார்கள். இந்த பக்கம் 11ஆம் இடத்துல இருக்கின்ற சனி ராகு பகவான் 10க்கு போகிறார். ஏற்கனவே 10 குரு பார்த்துருக்கார், இப்போ ராகு வேற போகிறார். அப்போ 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டு. மேசராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க, நீங்கள் ஆர்த்தரப்பிரனராக மாற போகிறீங்க. இவர்களுக்கு 100க்கு எவ்வளோ மதிப்பெண் கொடுக்கலாம்? 100க்கு சாலிடாக இவர்களுக்கு 95 மார்க் தரலாம். ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இருந்தாலும் சனிப்பெயர்ச்சி வச்சுக்கிட்டு இவ்வளோ மார்க் தெரியுங்களே. ஏன்னா சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு ஒன்றுமே பண்ணாது. காரணம் என்னென்னா இந்த சனி தான் உங்களுக்கு நல்லதையே செய்ய போகிறார். இவர்கள் எந்த மாதிரியான வழிபாடுகளை மேற்கொண்டா இன்னும் சிறப்பாக இருக்கும் சாமி? மேசராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 1000 தான் இருந்தாலும் 7.5 சனி தான். ஸோ அப்போது சென்னையில் அகத்தீஸ்வரர் கோயில்னு ஒரு கோயில் இருக்குது. அங்கே போனீங்கன்னா இந்த பொழிச்சலூர்னு பேர். அங்கே போனீங்கன்னா அங்கே அகத்தீஸ்வரர் கோயில், அங்கு சென்று அங்கே இருக்க சனி மங்கள சனியாக வழிபட வேண்டும். கால பைரவருக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போ கால பைரவரை சென்று வழிபட்டு வெண்கடுகு நாய்கடுகு இதெல்லாம் சமர்ப்பித்து வழிபட சனி பகவானுடைய பிரீத்தி என்பது நடக்கும். சனி பகவானுடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கப்பெறும். பொதுவாகவே நண்பர்களே, இந்த 64 வருடங்களில் 40வது வருடம் இந்த பராபவ வருடம். ஸோ 40 வருடத்துக்கு ஒரு தடவை தான் இந்த பராபவங்கிற வருடத்தை மீட் பண்ண போகிறோம். அவ்வகையில் அது என்ன பராபவத்துக்கு இவ்வளோ சிறப்பு அப்படின்னா, இந்த வருடம் இந்த மாதிரி குரு பகவான் உச்சம் பெறுவது, சனி பகவான் மீனத்தில் இருப்பது போன்ற விஷயங்கள் பெரிய விஷயங்க. பொதுவாகவே என்றைக்குமே எந்த ஒரு கிரகமுமே உச்சம் பெற்றுவிட்டால் அது பலன்களை டபுளாக ட்ரிபிளாக 4 டைம்ஸ் 5 டைம்ஸ் பண்ணும், இன்ட்டு 5x 10x. அவ்வகையில் சனி பகவான் மீனத்தில் இருப்பது குருவுடைய வீட்டில் சமத்தாக இருக்கார். சனி பகவான் யார் ப்ராப்ளத்துக்கும் போல, அவர் உண்டு அவர் வேலை உண்டுன்னு இருக்கார். இந்த பக்கம் என்னென்னா ராகு பகவான் கும்பத்திலிருந்து மகரத்துக்கு வந்து விட்டார். ஸோ இந்த 3 டிரான்சிஷனும் தான் இந்த தமிழ் புத்தாண்டில் பெரிய டிரான்சிஷனாக கருதப்படுது. அவ்வகையில் குரு பகவானுடைய கடகத்தில் இருக்கிற பயிற்சி, இந்த கடகத்தில் குரு பகவான் என்ன ஒரு சிறப்புனா, வேதங்கள் மறைத்து வைத்திருக்கப்பட்ட இடம் மகரம், அதனால தான் குரு அங்கே நீச்சம். வேதங்கள் வெளிப்பட்ட இடம் கடகம், அதனால தான் குரு அங்கே உச்சம். இது குருவுக்கு ரொம்ப பிரீத்தியான வீடு, ரொம்ப பிடிச்ச வீடு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம். அந்த இடத்துல குரு பகவான் உச்சமாகும் பொழுது மிகப்பெரிய செல்வ சம்பத்துகள்லாம் ஏற்படும். டிஃபால்ட்டாகவே 4ஆம் இடத்து குரு பகவான் 4ல் இருந்து உங்களுக்கு பொதுவாகவே காலபுருஷனுக்கு 8ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 12ஆம் இடத்தையும் பார்த்துடுறாரு. இதை விட வேறு சூப்பரான ஒரு தன்மைங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ இப்போ இந்த பராபவ வருடத்தில் நிறைய நல்ல விஷயங்கள். இதில் என்னென்னா, இந்த டிசம்பர் 6ஆம் தேதி ராகு பகவான் மகரத்துக்கு வருகின்ற அதே நேரம் கேது பகவான் சிம்மத்தில் இருந்து கடகத்துக்கு போயிடுவார். இப்படி ரிவர்ஸில் போவார். இப்போது ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது, குருவும் கேதுவும் சேர்ந்தால், எப்படி குருவும் கேது, அது என்ன குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. குரு கேது சம்பந்தம் என்பது குபேர யோகம் என்று அழைக்கப்படுகிறது. அப்போது குருவோடு சேர்ந்த கேது, இவங்க 2 பேரும் சேர்ந்து கடகத்தில் அமர்ந்து சகலவிதமான ஞானங்களையும் தருகிறார்கள், சகலவிதமான அனுகிரகங்களையும் தருகிறார்கள். இந்த வருடம் டிஃபால்ட்டாகவே பணம் வருங்கிறது டிஃபால்ட். அதை தவிர சனி பகவான் தருகின்ற அற்புத பலனாக பொதுவாகவே மீனத்தில் இருக்கின்ற சனி பகவான் உங்களுக்கு ரிஷபத்தையும் கன்னியையும் அதே மாதிரி தனுசையும் பார்ப்பதால் நீங்கள் எந்த ராசிக்காரராக இருந்தாலும் சனி பகவான் உங்களுக்கு அருள் தரும் மங்களச்சனியாக மாறிவிடுகிறார் என்பதுதான் திண்ணம். இந்த மங்களச்சனியாக இருப்பவர் முக்கியமான விஷயம், வெகு பிரபலத்துவத்தை தருகிறார். முக்கியமாக வெகு மக்கள்கிட்ட ரீச் ஆகிறது, மக்கள்கிட்ட சென்றடைகிறது, மக்கள் தலைவராகிறது போன்ற விஷயங்கள் எல்லாம் இந்த சனி பகவான் அள்ளித்தருகிறார். குரு உச்சம் உங்களுக்கு தங்கம் வாங்குகின்ற அமைப்பு, கல்வி சாலைகளில் ஈடுபாடு, கல்வி படித்தலில் கற்றலில் ஈடுபாடு போன்றவற்றெல்லாம் இந்த குருவினுடைய உச்சம் என்பது தருகிறது. ராகுவினுடைய மகர ராசி பிரவேசம், அது சனியினுடைய வீடு, ராகுவுக்கு ரொம்ப நட்பு வீடு. அங்கே காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் என்பதால் பொதுவாகவே இந்த வருஷம் எல்லாருமே பிஸ்னஸ்மேன் ஆக போகிறீங்க. இந்த வருடம் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சொந்த காலில் நிற்கணும், எனக்குன்னு ஒரு கம்பெனி வேணும், நான் பெரிய ஆள் ஆகணும், இது போன்ற எண்ணங்கள் தான் உங்களுக்கு இருக்கும். என்றைக்குமே உங்களுக்கு நான் கம்மியான எண்ணங்கள் வராது. இன்னொருத்தட்ட வேலை பார்க்கணுங்கிற எண்ணத்தை தாண்டி நீங்கள் ஒரு கம்பெனி வைக்கணுங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடும். காரணம், சனி பகவான் 10ஆம் இடத்தோடு ராகு பகவான் தொடர்பு கொள்கிறார். 10லே ஒரு பாவி இருந்தால் அரசனை போல் யோகம் உண்டுன்னு சொல்லுவாங்க. 10ல் ராகு இருக்கும் பொழுது, காலபுருஷனுக்கு 10ஆம் இடத்துல மகரத்துக்கு ராகு வரும் பொழுது மிக பிரம்மாண்டமான விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது. ஆக
பொதுவாகவே அவங்கவுங்க இடத்துல இருக்கான்னு வச்சுக்கலாமா. ராகு பாவி 10ஆம் இடத்துல தான் இருக்கணும். காலபுருஷனுக்கு 10ஆம் இடம் மகரம் வந்தாச்சு. இந்த பக்கம் குரு கடகத்தில் இருந்தால் தான் சிறப்பு, இங்கே தான் உச்சம், வேதங்கள் வெளிப்பட்ட இடம், அங்கே அவர் சிறப்பாக இருக்கார். நம்மால் சனி பகவான் ஒன்றும் பண்ணாமல் இருந்தால் போதும். அப்போ அவர் ஒன்றும் பண்ணாமல் இருக்கணும்னா குரு வீட்டில் இருக்கணும், அது மீனத்தில் இருக்கார். ஓகே, ஆக பராபவ வருடம் மிக பிரம்மாண்டமான விஷயங்களை தரப்போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ரொம்ப அருமையா சொன்னீங்க சுவாமிஜி. மக்கள் உங்களை தொடர்பு கொள்றதுன்னா எப்படி தொடர்பு கொள்றது? மக்கள் என்னை தொடர்பு கொள்ள வேண்டும் என்றால் ஸ்ரீமடத்திற்கு வர்றது பெஸ்ட்டு. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தருள் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே எங்கே திரும்பினாலும் ஸ்ரீமடம் தான். என்னோடய இன்ஸ்டா பேஜெல்லாம் பாருங்கள், ராம்ஜி சுவாமிகள்னு வரும். இந்த ஸ்ரீமடத்திற்கு ஒரு முறை வந்து டைரெக்டாக பார்த்துட்டு ஹோமம் பண்ணி கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு போகிறது சிறப்பு. எனதருமை மேஷ ராசி அன்பர்களே, ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்க போகுதுன்னு பார்த்துட்டு இருக்கிற போது ஒரு அற்புதமான தமிழ் புத்தாண்டில் இப்போ நம்ம நுழைகிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடிய ஒரு தமிழ் புத்தாண்டு. இதன் பெயர் பராபவ ஆண்டு. இந்த ஆண்டு பிறக்கிற போது மேஷராசியில் என்ன கிரகங்கள் இருக்குன்னு நான் சொன்னாலே நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. ஆக சூப்பர் வருஷம் எங்களுக்குன்றவீங்க. எதனால் இந்த வார்த்தையை நான் சொல்ல வேண்டியிருக்குன்னா, மேஷராசிக்காரர்களுக்கு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது. சார், எங்களுக்கு 7.5 சனி, 7.5 சனி தொடங்கிருச்சுன்னு சொல்கிறாங்க. உயிருக்கு ஆபத்தெல்லாம் கூட சொல்கிறாங்க சார். சில சேனல்களில் ரொம்ப பயமாக இருக்குது சார் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் உங்களுக்கு எந்த பயமும் தேவையில்லை. இறைவனுடைய துணை இருக்குது. வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிச்சு வரப்போகிற ஒரு அற்புதமான வருஷமாக உங்களுக்கு அமைகிறது அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் வந்திருக்கிறேன். பராபவ வருடம், தமிழ் வருடம் மேஷராசிக்காரர்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் உயர்த்தி விடக்கூடிய அற்புதமான ஆண்டு. ஆண்டு பிறக்கிற போது இருக்கக்கூடிய கிரகநிலைகளை பார்க்கிற போது மேஷத்திலே சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் இருக்காங்க. சூரிய பகவான் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்முடைய பஞ்சமாதிபதி. நாம் செய்யக்கூடிய புண்ணியங்கள், இந்த ஜென்மால நம்ம எப்படி வாழ போறோம், நமக்கு எப்படி வாழ்க்கை இருக்கும், நல்லா இருக்குமா இருக்காதா, பிரச்சனை இருக்குமா இருக்காதா, நல்ல வேலை கிடைக்குமா, நல்ல திருமணமாகுமா, நல்ல குழந்தை பிறக்குமா, நம்முடைய முதுமை காலம் எப்படி இருக்கும், எல்லாத்தையும் பூர்வ புண்ணியம் சொல்லிடுவோம். அதுதான் பொதிச்சு வச்சிருக்கக்கூடிய ரகசியம். போன ஜென்மத்தில் நம்ம பண்ணின பாவ புண்ணியங்கள் எல்லாம் அந்த பூர்வ புண்ணியம் சொல்லுது. அந்த பூர்வ புண்ணியாதிபதி சூரிய பகவான். அந்த பகவான் நம்ம ராசியில் வந்து உட்கார்ந்துட்டாரு. கூடவே சுக்கிர பகவான் உட்கார்ந்தாரு. மேஷராசிக்காரங்களுக்கு நல்ல விஷயம்னா, நீங்க எதிர்பார்க்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஆண்டு. பொக்கிஷ அறை திறக்கப்படுகிறது அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்கிறது. உங்களுடைய பொக்கிஷ அறை திறக்கப்படுகிறது. நல்ல பண வருமானம் வந்து சேரும். இந்த ஆண்டுடைய லக்னம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னமாக பிறக்கிறது. அது உங்களுக்கு 2வது ஸ்தானமாகவே நல்ல தன வருமானம் வரும். போதும் போதுங்கிற அளவுக்கு மன திருப்தியாக நல்ல பண வருமானம் வரும். அதுவும் தனஸ்தானாதிபதியா இருக்கக்கூடிய சுக்கிர பகவானே நம்ம ராசியில் உட்கார்ந்துட்டார். அவனுக்கு என்னடா வாழ்க்கையில சுக வாழ்க்கை அனுபவிக்கிறான்டா, அவனுக்கு என்னடா வாழ்க்கையில வசதியா இருக்கான்டா அப்படின்னு இந்த ஊர் உலகம் யாரை சொல்லுது? சுக்கிரன் வலுத்தவர்களை சொல்கிறது. அவனுக்கு என்னடா பேரழகு அப்படின்னு சொல்றாங்க பாருங்க, சுக்கிரன் வலுத்தவர்களை சொல்கிறது. அவன் என்னடா காரு பங்களா நகை வாழ்க்கை வசதின்னு இருக்கான் அப்படின்னு யாரை சொல்கிறது? சுக்கிரன் உங்களுக்கு தொடர்பு விட்டிருந்தால் இந்த உலகம் சொல்கிறது. அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் உங்கள் ஜாதகத்தில் உங்க ராசியில் அமர்ந்து இந்த வருடம் பிறப்பதனால் மேஷராசிக்காரர்களுக்கு நல்ல செல்வ வரவு வரக்கூடிய காலம். இது முதல் விஷயம். 2வது நன்மையான விஷயம் என்ன தெரியுமா? களத்திர ஸ்தானாதிபதி, குடும்ப ஸ்தானாதிபதி சுக்கிரன். உங்களுக்கு இது 2மே சுக்கிரன் தான். அவர் வந்து என்னைக்கு ராசியில் உட்கார்ந்தாரோ நல்ல குடும்ப மையம், நல்ல மனைவி, நல்ல மக்கள், நல்ல குடும்பம். சார், எனக்கு கல்யாணமே ஆகலைன்னு சொல்லக்கூடிய 90s கிட்ஸ், சென்சி, இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்தை எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு திருமணம் என்ற சுப விஷயம் மேஷராசிக்காரங்க குடும்பத்தில் கண்டிப்பாக கூடி வரும். திருமண பருவத்தில் நீங்கள் இருந்தாலும் உங்கள் குடும்பத்தில் யார் இருந்தாலும் திருமணம் கூடி வந்துருச்சுங்கிற நல்ல தகவலை சொல்ல போறீங்க. ஐயா, 6 கொட்டைப்பாக்கு 6 வெத்தலை வச்சு பக்கத்தில் உள்ள கோயிலில் போய் நீங்கள் முருகப்பெருமானுக்கு 6 மண் அகல் விளக்கு ஏற்றி அதில் நெய் ஊற்றி தீபம் போட்டு கும்பிட்டுட்டு வந்துருங்க.
புது வருஷம் தொடங்குற அன்னைக்கே அதை செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன நினச்சி அந்த விளக்கு போட்டு சாமியை கும்பிட்றீங்களோ, அந்த முருகப்பெருமானை வழிபடுறீங்களோ, அந்த காரியம் கண்டிப்பாக நடந்தே தீரும். அதை நீங்கள் என்கிட்ட சொல்லுவீங்க. இந்த காலகட்டத்தில் 4ஆம் இடத்துல குரு பகவான் வரப்போகிறார். 12ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பலரும் வேலை மாற்றத்தை எதிர்பார்ப்பீங்க. எதிர்பார்க்கக்கூடிய வேலை மாற்றம், எதிர்பார்க்கக்கூடிய ப்ரமோஷன், எதிர்பார்க்கக்கூடிய வெளிநாட்டு பயணம் கைகூடி வரக்கூடிய அற்புதமான அமைப்பு இருக்கு. 4வது ஸ்தானத்தில் குருவும் 12ல் செவ்வாயும் இருக்கும்போது கடன் அதிகம் வாங்கிடாதீங்க. சில பேர் புதுசாக வீடு கட்ட போறீங்க, அழகாக வீடு கட்டுங்க, திருப்தியாக இருந்துக்கிடுங்க. அதுக்காக அதிக கடன் வாங்காதீங்க. அதிக கடன் வாங்கிட்டு அதை அடைக்கிறதுல சிரமம்னு இதில் இருக்குது. 6ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் இருக்கார் பாருங்க, 12ல் மறைஞ்சிட்டாரு. வாழ்க்கையில் என்ன வேணா இருக்கலாங்க. அதாவது மனிதனுக்கு எது முக்கியம்னா தேக ஆரோக்கியம் முக்கியம். உடல் நலத்தில் மட்டும் இந்த மேஷராசிக்காரங்க கவனமாக தாங்க இருக்க வேண்டியிருக்கு. பிள்ளைகள் எல்லாம் சப்போர்ட்டாக இருப்பாங்க, ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாரும் இப்படி சப்போர்ட்டாக இருப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும். ஆனால் உங்கள் பிள்ளைக்கு சீனியர் சிட்டிசன்ஸுக்கு நல்ல சப்போர்ட்டாக தாங்க இருக்க போகிறாங்க. வியாபாரத்தில் எதிர்பார்க்கிற நல்ல வளர்ச்சி வரக்கூடிய காலம். நல்ல திருப்தியாக நீங்கள் வியாபாரம் செய்வீங்க. குறிப்பாக பெண்களுக்கு, மேஷராசி பெண்கள் எந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்களோ அதில் தலைமைத்துவம், முக்கிய பொறுப்பு, முக்கிய வேலை, முக்கிய பதவி இது உங்களுக்கு கிடைக்கும். வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் உருவாகும். நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு நல்ல செய்தி உங்கள் குடும்பத்துக்கு வந்து சேரும். பெண்களுக்கு மிக யோகமான ஆண்டு. படிக்கக்கூடிய மாணவர்களை பொறுத்த வரைக்கும் 10th +1 +2 படிக்கிறவங்க, கல்லூரி கல்வி படிக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வளர்ச்சியை பராபவ ஆண்டு தரப்போகுது. அப்படிங்கிறனால மிக நல்ல ஆண்டு. முருகப்பெருமான் வழிபாடு செய்ய செய்ய வாழ்க்கை உயரும். அப்போ இந்த பராபவ வருஷத்தில் என்ன பலன்கள் நம்ம ராசிக்கு நடக்க போகுதுன்னு நம்ம பார்த்துட்டோம். உலக அளவில் என்ன நடக்க போகுதுன்னா பெரிய பெரிய யுத்தங்கள் நடக்கக்கூடிய காலமாக இருக்குது. இந்த பராபவ வருஷம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே, அதாவது 2026 மார்ச் ஏப்ரல் மாதங்கள் பார்த்தீங்கன்னாலே இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா பெரிய போராட்டங்கள், அதே மாதிரி அரசியலிலே மிகப்பெரிய மாற்றங்கள், எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி வலுவாக அமைவது, தேர்தலுக்கு பிறகும் கூட பல கட்சிகள் ஒன்றிணைந்து கூட்டணி ஆட்சி அமைக்கலாமா என்ற சிந்தனையில் வருவது, இதெல்லாமே இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. பராபவ வருஷம் தொடங்குவதற்கு முன்பாகவே நீங்கள் இதெல்லாம் பார்க்கலாம். உலக அளவில் அணு ஆயுதங்கள் அதிகம் பயன்படுத்தி போர்கள் நடக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சீனா, ஜப்பான், ரஷ்யா போன்ற நாடுகள் மிகப்பெரிய உதவியை செய்யும். இந்த ஆண்டு கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு இருக்கும். உலக அளவிலேயே பணத்தட்டுப்பாடு இருக்கும். செகண்ட் ஹாஃபில் பொருளாதார வளர்ச்சி நல்லா இருக்கும். வியாபாரம் மிகச்சிறப்பாக இருக்கும். தமிழகத்துடைய தென்பகுதி, கேரளா போன்ற பகுதிகளெல்லாம் நல்ல மழை பொழிவு இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டி மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலே ஒரு இணக்கமான உறவு ஏற்படும். இப்படிலாம் பல நல்ல விஷயங்கள் இந்த பராபவ வருஷத்தில் நடக்க போகுது. அதிக பூகம்பம், இயற்கை சீற்றங்கள் உள்ள ஆண்டாக இந்த ஆண்டு அமைகிறது. அது மாதிரி விவசாயம் செழிப்பாக இருப்பதற்குரிய வழிமுறைகள் பிறக்கும். இதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. புதிய நோய்கள் பிறக்கக்கூடிய காலமாக இருக்கும். இந்த பராபவ வருஷத்தில் புதிய நோய்கள் பிறக்கும். பராபவ வருஷத்தில் நமக்கு பெரிய வெற்றிகள் வேணும்னா எந்த தெய்வத்தை வழிபட்டால் நன்மைகள் நடக்கும்? எனக்கு எந்த சங்கடமுமே வரக்கூடாது சார், நான் ரொம்ப நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் அங்காள பரமேஸ்வரி வழிபாடு செய்யணும். ஒவ்வொரு அமாவாசைக்கும் மேல்மலையின் ஊர் சென்று அங்காள பரமேஸ்வரியை வழிபடுவது, ஊஞ்சலாட்டு உற்சவத்தில் கலந்து கொள்வது உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த பராபவ வருஷத்தை பொறுத்த வரைக்கும் செல்வ செழிப்பு வேண்டக்கூடியவர்கள், குடும்பத்தில் திருமணம் வேண்டக்கூடியவர்கள், நல்ல தொழில் வளம் வேண்டும் நினைக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கெல்லாம் வெற்றி கிடைக்கும். அவர்கள் அங்காள பரமேஸ்வரியை வழிபடுகிற போது அந்த வெற்றி வாய்ப்புகள் அவர்களுக்கு கூடி வருகிறது. ஆக இந்த நிகழ்ச்சியில் நம்ம சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் சுய ஜாதகம் நன்றாக இருந்துச்சு வச்சுக்கிடுங்களேன், நம்ம பிறந்த போது இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கு பாருங்க, அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். என்ன திசாபுத்தி நடக்குதோ அதன்படி தான் பலன்கள் நடைபெறும். ஆக உங்களுடைய சுய ஜாதகத்தின்படியான பலன்களை உங்கள்கிட்ட நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்காக நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோவ வந்து ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே எங்களுடைய பங்களிப்பு இருப்பதற்கு உதவுங்கள்.
மேஷராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது? மொதல் விஷயம் வந்து பாருங்கள், சந்தோஷம் அடையக்கூடிய ராசியில் மேஷம் ஒன்று. எப்படிம்மா சந்தோஷம்? நாங்கள் 7 நாட்டு சனியிலல்ல இருக்கோம். ஆமாம், நீங்கள் 7 நாட்டு சனியில் தான் இருக்கீங்க, இருந்தாலும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். எப்படி சந்தோஷம்? பொதுவாக நீங்கள் 7 நாட்டு சனியிலே இருக்கீங்க அப்படின்னா கூடம்மா எல்லா மேஷராசி அன்பர்களுக்கும் ஒரே விதமான பலன்களை சனி பகவான் கொடுப்பாரா? கிடையவே கிடையாது. உங்களோட வயசை பொறுத்து. நீங்கள் ரொம்ப இளம் வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 21, 22, 23 இந்த ஏஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் வாழ்க்கையில் ஃபஸ்ட் ரவுண்டு 7 நாட்டு சனி வருவார். இதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரைய சனி அப்படிம்பாங்க. 7 நாட்டு சனியில் விரைய சனி அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிள்மா, சின்ன சின்ன சோதனைகளும் வேதனைகளும் படிப்பினைகளும் இன்னல்களும் இடையூறுகளும் இருக்க தான் செய்யும். எப்படி அது உங்கள் வாழ்க்கையை பதப்படுத்துறதுக்கு பக்குவப்படுத்துறதுக்கு அப்படின்னு சொல்லலாம். எப்படி அது? ரொம்ப சிம்பிள்மா. இப்போ நீங்கள் வந்து பாருங்கள், நல்ல ஒரு யூஎஸில் கூட நீங்கள் போய் படிச்சுட்டு வந்துட்டுருக்கலாம். படிச்சுட்டு இந்தியாவில் வந்திருப்பீங்க, அம்மா சொல்லியிருப்பாங்க இங்கேயே படி அப்படின்னு. இல்லை நான் வெளிநாட்டில் தான் படிக்கணும் அப்படின்னு போய் படிச்சுட்டு வந்திருந்தாலும் உங்களோட தகுதி இருக்கும் 2 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குற அளவுக்கு. இங்கே வந்து நீங்கள் ரெஸ்யூம் போடுறீங்க அப்படின்னா 10 இடத்துல ரெஸ்யூம் போடுறீங்கன்னா 2 இடத்துல தான் கால் பண்ணுவாங்க. ஏன்னா மீதி 8 இடத்துல நீங்கள் ஓவர் குவாலிஃபைடாக இருக்கலாம். ஓகேங்களா? 2 இடத்துல தான் கால் பண்ணுவாங்க. அந்த 2 இடத்துல நம்ம இன்டர்வியூ போகும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா 70,000 ரூபாய் சம்பளம் 60,000 ரூபாய் சம்பளம் தான் கொடுப்பாங்க. காரணம் யூ ஆர் ஃப்ரெஷர் அப்படிம்பாங்க. அப்போ நம்ம யோசிப்போம், எத்தனை லட்சம் செலவு பண்ணோம், படித்தோம், அம்மா அப்பயே சொன்னாங்க இங்கே செய்யலான்னு. என் கூட படித்தவங்களாம் இன்றைக்கி லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க. நான் யூஜி முடிச்சுட்டு பிஜி முடிச்சுட்டு இப்போ பாரு எனக்கு 70,000 ரூபாய் சம்பளம் 60,000 ரூபாய் சம்பளம்ன்றாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவீங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள்மா, நம்ம சனி நல்லா இல்லை அப்படின்னும் போது சனி 7 நாட்டு சனியாக இருந்தாலும் அஷ்டம சனியாக இருந்தாலும் அர்த்தாஷ்டம சனியாக இருந்தாலும் நமக்கு வாழ்க்கையில் நம்ம செய்யக்கூடிய வேலைக்கு முயற்சிக்கு கொஞ்சம் பலன் கம்மியாக வருதே அப்படின்னு பெரிய லெவலில் யோசிக்க வேணாம். காரணம் என்ன அப்படின்னா 10 ரூபா வர வேண்டிய இடத்துல 8 ரூபா தான் வருது அப்படின்னா அந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு யோசிக்காதீங்க. 5 ரூபா வருதுன்னா கூட செய்யுங்க. மீதி 5 ரூபா வரலையே, அப்போ என்ன ஆகும்? அது விரயமாக போகாது. அது உங்களுக்கு அனுபவ பாடமாக வாழ்க்கையில் பின்னாடி 5 கோடி சம்பாதிக்கிறதுக்கு 500 கோடி சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான அஸ்திவாரமாக இருக்கும். அப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், சாப்பாட்டை ரொம்ப ஏளனமாக துச்சமாக தூக்கி போட்டிருப்பாங்க பிள்ளைங்க, அம்மா பார்த்து சமைச்சு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து பாருங்கள், படிக்க போயிருப்பாங்க, காலேஜ் போயிருக்காங்கன்னா ஃபஸ்ட் ரவுண்டுனா 10+லேயும் வரலாம் 20+லேயும் வரலாம். அப்போ படிக்க போயிருக்காங்க அப்படின்போது ஹாஸ்டலில் வந்து பார்த்திங்கன்னா இல்லை பிஜியில் இந்த காஞ்சி போன தோசையை கொடுப்பாங்க. அதை போய் சாப்பிடும்போது அம்மா சுட நம்மளுக்கு தோசை சுட்டு கொடுத்தாங்களே, அம்மா எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்போம், நீ எல்லாம் போய் மாஸ்டர் செஃப்பில் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூக்கியெல்லாம் போட்டிருப்போம். அப்படின்ற அருமை, அந்த தோசையினோட அருமை, அம்மானோட அருமை அப்போ தெரியும். இந்த மாதிரி பல படிப்பினைகள் சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பார். ஆக வாழ்க்கைக்குமான அனுபவத்தை உங்களுக்கு கொடுப்பார். அப்போ இது நல்லதா கெட்டதா? ரொம்ப நல்லது. இருந்தாலும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு கிடையாது. எப்படி கிடையாது நான் பின்னாடி சொல்கிறேன். சரி, இப்போ வாழ்க்கையில் 2வது ரவுண்டு சனி வருது. நீங்கள் மத்தியம வயசு மேஷராசி அன்பர்களாக இருக்கீங்க, 30+ இருக்கீங்க, 40+ இருக்கீங்க. 2வது ரவுண்டு சனி வருது. அதை பொங்கு சனி அப்படிம்பாங்க. அப்போ சனி பகவான் நம்மளுக்கு வசதியும் வாய்ப்பையும் பொங்க வச்சுடுவார். அதுவும் கிடையாது. எந்த அளவுக்கு நீ ஓடுறையோ, உன்னோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு நீ வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகலாம். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இது மத்தியம வயசு. வயோதிகம் 60+, 70+ இருக்குது. சனி பகவான் 3வது ரவுண்டு 7 நாட்டு சனியாக வராரு. அப்படின்னும் போது கண்டிப்பாக ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். ஆக சனி உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள் இதுதான். இதில் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு முதல்ல சொன்னீங்களே, சந்தோஷமாக இருக்கக்கூடிய ராசியில் நீங்களும் ஒன்றுன்னு சொன்னீங்களே, இது எந்த விதத்தில் சாத்தியம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. அதாவது 1/6/2026 குரு பகவான் பயிற்சி ஆகிறார். குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு பயிற்சியாகி கடகத்தில் உச்சம் பெற்று அமர்றார். சந்தோஷமான விஷயம் தான். அதுக்கும் மேலே அவரோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. சனி மேலே படியறதுனால சனி யாருக்கெல்லாம் கெடுக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு இருந்தாரோ, யாரெல்லாம் கெடுக்க போகிறாரோ அத்தனை பேரையும் அவர் கெடுக்க போகிறதுல. முக்கியமாக மேஷராசி என்பர்கள் 7 நாட்டு சனியாகவே இருந்தாலும் உங்களுக்கு விரைய சனியாகவே இருந்தாலும் இப்போ தான் ஃபஸ்ட் ரவுண்டு சனி உங்களுக்கு வருது அப்படின்னாலும் எல்லளவும் உங்களுக்கு எடுக்க மாட்டார். அவர் பாட்டுன்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் கார்னரில் உட்காந்துட்டுருப்பார். நீங்கள் பாட்டுன்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை பார்த்தீங்கன்னா சரி. ஆக இது பெருத்த சந்தோஷம் இல்லையா? சரி, ஃபஸ்ட்டு சந்தோஷம் இது. 2வது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபஸ்தானத்தில் ராகு என்ன பண்ணுவார்? மேஷராசி என்பர்கள் நீங்கள் என்ன ஏஜானா இருங்க, வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம், வெளிநாடில் தொழில் செய்யறதுக்கான பிராப்தம், இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளுறதுக்கான பிராப்தம் இத்தனையும் கொடுக்க போகிறார். இது 6/12/2026 வரைக்கும் ராகு பகவான் உங்களுக்கு லாப ராகுவாக தான் இருக்க போகிறார். சரி, இதில் ஏதாவது மைனஸ் இருக்கா? எப்பயுமேமா ஒரு கிரகங்கள் ஒரு பாவத்தில் இருக்குது அப்படின்னும் போது அதனால் வரக்கூடிய ப்ளஸ்ஸும் உண்டு மைனஸும் உண்டு. மைனஸ் என்ன? 6ஆம் மாதம் வரைக்கும் குருனோட பார்வை ராகு மேலே இருக்குது. குரு சண்டால யோகம் இருக்குது. 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை.
அப்போ ராகு பகவான் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிப்பார். அப்போ தன்னிச்சையாக செயல்படக்கூடிய ராகு என்ன பண்ணுவார், எல்லாம் நல்லதும் வெளிநாடு போகிறது, வெளிநாட்டு கரன்சிஸை கையாளுறது, வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறது, இது எல்லாத்தோட கூட நம்ம ஒரு சில விஷயத்தில் கவனமாக இருக்கணும். என்ன விஷயத்தில் கவனமாக இருக்கணும், உங்களோட மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்குமான உறவில் கவனம் வேணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மூத்த சகோதர சகோதரிகளுக்கு உடல் சார்ந்த உபாதைகள் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பி கையெழுத்து போடுறது, நம்ம ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலாம், ஆன்லைன் ரம்மி பண்ணலாம், இதெல்லாம் ரம்மி விளையாடலாம், இந்த மாதிரி விஷயம்லாம் செய்யக்கூடாது. இதில் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி பாருங்கள், சுகஸ்தானத்தில் கேத்து இருக்கார். உங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்குமான கேப் தொடரதாமல் செய்யும். அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி பிள்ளைங்களை வெளிநாடு அமைச்சு படிக்க வைக்கிறதுக்கான பிராப்தம் அப்படின்றது உண்டு. குழந்தைங்க ஆரோக்கியத்தில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. குழந்தைங்க நம்ம கூட அந்யோன்யமாக இருப்பாங்களா, அது எதிர்பார்க்க வேண்டாம். 12ஆம் மாதம் வரைக்கும் இது தொடரும். சரி, அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு அப்புறம் குரு பகவான் வந்து பாருங்கள் சுககுருவாக இருக்கார். சுககுருவாக, அதாவது சுக தாயார் ஸ்தானத்தில் குரு பகவான் உச்சம் பெற்று அமர்ந்திருக்காரு. அப்படின்னும் போது மேஷராசி அன்பர்களுக்கு 6ஆம் மாதத்து மேலே குரு, நீங்கள் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கிறது குருவே கேரண்டி அப்படின்னு சொல்லலாம். நிறைய மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, சொத்து பத்து வாங்குறது, நிலப்புலம் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயம் நடக்கும். அம்மானோட ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் அப்படின்றது வரும். அம்மானோட பரிபூர்ண சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். ஆக மேஷத்துக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குது, ரொம்பவே நல்லா இருக்குது. உங்களை யாரும் டிஸ்டர்ப் பண்ண போகிறதுல நீங்கள் பாட்டுன்னு உங்கள் வேலையை செய்கிறீங்க அப்படின்னா மேஷம் மேன்மையை நோக்கி அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சரி, இருந்தாலும் பரிகாரம் அப்படின்னு நம்ம ஒன்று ஏதாவது செய்யறது நல்லது அப்படின்லாம். நம்ம நல்லா இருந்தாலும் இறை வழிபாடு செய்யணும். கெட்டு போகிறதா இருந்தாலும், கிரகங்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய பொசிஷனில் இருந்தாலும், ரொம்ப கெடுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் இறை வழிபாடு நம்மளை கரையேற்றும் அப்படின்றதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்போ நாங்கள் என்னம்மா இறை வழிபாடு பண்ணலாம்? ரொம்ப எளிமையான விஷயமா. நீங்கள் மேஷத்தில் பிறந்திருக்கீங்களா, உங்களுக்கு செவ்வாய் சுயஜாதகத்தில் எப்படி இருந்தாலும் சரிம்மா, நீங்கள் பிடிக்க வேண்டிய கால் யார் அப்படின்னா முருகப்பெருமானோட காலை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க. ஆக செவ்வாய்க்கிழமை தோறும் முருகன் கோயிலுக்கு போயிட்டு ஒரு நெய் விளக்கேற்றி முருகனை வழிபாடு பண்ணுறது அப்படின்றது அற்புதமான பலன்களை கொடுக்கும். இல்லை எந்த சந்தேகமும் இல்லைம்மா. சரிம்மா, நீங்கள் சொன்னது எல்லாமே புரிஞ்சிடுச்சு, நல்லா இருக்குன்றதை தெளிவாக சொல்லிட்டீங்க. எங்களுக்கு பர்சன்டேஜ் வீதம் இந்த தமிழ் புத்தாண்டு எப்படிம்மா இருக்கும் அப்படின்னா, குருனோட பார்வை சனி மேலே இருக்குது. சனி எந்த விதத்துலையும் இடையூறு பெறமாட்டான். ஆக ஆன் தி ஹோல் பர்சன்டேஜ்னால் 80% போடலாமா. வாழ்த்துக்கள். மேலும் இந்த தமிழ் புத்தாண்டை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பராபவ வருடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏறக்குறைய 60 வருஷம் தமிழ் புத்தாண்டு சுழற்சியில் வந்து பார்த்திங்கன்னா இது 40வது வருடம் அப்படின்னு சொல்லலாம். இந்த பராபவ வருடத்தில் என்னென்ன மாதிரி பொது பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த வருடம் முழுசும் அதிகமான மழை அப்படின்றது இருக்கும். யுத்தம் அப்படின்றது தொடரும். யுத்தம் அங்கங்கே யுத்தம் அப்படின்றது தொடருங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் ஈசன், நான் தான் அம்பிகை, நிறைய சாமியாருங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசன் மாதிரி அம்பிகை மாதிரி போஸ்ட் கொடுத்துலாம் தெரியுறாங்க பார்த்திங்களா. அவங்களுக்குலாம் பெரிய பிரச்சனை அப்படின்றது இருக்குது. நாட்டினுடைய தலைவர்களுக்கு சில விதமான பிரச்சனைகள் அப்படின்றது இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை முழுசும் ஒரு புது முகம் அப்படின்றது ஆளும் அப்படின்றது இருக்குது. புதுமுகம் அப்படின்னா அவங்களுக்கு அரசியலே தெரியாது அப்படின்றவங்களும் புதுமுகம், புரியுதுங்களா? ஒரு புதுசாக இருந்த ஆட்சி மலரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நடுவில் அந்த ஆட்சியில் பிரச்சனை வரணும். புதுசாக ஒரு முகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்ற ஒரு விதியும் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வர்றதுக்கான ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசு பால் நாசம் அப்படின்றது இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நவீன மருத்துவத்தை விட ஆயுஷ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆயுர்வேதா, சித்தா, யுனானி, ஹோமியோ, இந்த மாதிரி ஒரு வைத்திய முறைகள் ரொம்ப ஃபேமஸ் ஆகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. இயற்கை சார்ந்து மனுஷங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப சிம்பிளுங்க, இதெல்லாம் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஒரு டீனா கூட அதில் வந்து பார்த்திங்கன்னா அஸ்வகந்தா அதிமதுரம் இருந்தால் தான் இந்த டீ வியாபாரம் ஆகுது இல்லைங்களா. அந்த மாதிரி இயற்கை சார்ந்த நாட்டங்கள் மக்களுக்கு அதிகமாகும் அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்குது. ஆக இப்படி நிறைய நல்ல விஷயம் இருக்குது அப்படின்னாலும் இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஆண்களை விட பெண்களோட கை ஓங்கும், பெண்களுக்கு சமுதாயத்தில் மரியாதை அப்படின்றதுக்கும், உலக நாடுகளில் இந்தியாவுக்கு மரியாதை அப்படின்றதுக்கும், இதெல்லாம் பெரிய ப்ளஸ். மைனஸ் குட்டி சொன்ன பார்த்தீங்களா, இது வரக்கூடாது அப்படின்னாலே பொதுவாகவே காஞ்சி மகாபெரிவா ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, மாலை நேரங்களில் வீடுகளில் விஷ்ணு சாஸ்திரநாமம் நம்மளால் படிக்க முடிகிறவங்க படிங்க, ரொம்ப நல்லது. முடியாதவங்க நம்ம டேப் ரெக்கார்டரில் போட்டு விடுறோம் அப்படின்னா உலக சேமத்துக்காக, உலக நன்மைக்காக எப்பயுமே விஷ்ணு சாஸ்திரநாமம் போடுறது அப்படின்றது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்குங்க. ஆக நாங்கள் ஒவ்வொரு ராசியை பற்றின
பலன்கள் சொன்னோம். இது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, ஆமாம்மா எங்கள் குடும்பத்தில் தீராத பிரச்சனை இருக்குது, எப்போ ஓயோன்னு தெரியணும். அதே மாதிரி பிள்ளைங்க வெளிநாட்டுக்கு போகணும், நாங்களும் பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் இல்லை, அவங்க போவாங்களா மாட்டாங்களான்னு தெரியணும். இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாமான்னு பிளான் பண்ணுறோம், இது வரைக்கும் 10 முறை பிளான் பண்ணியிருக்கோம், சக்ஸஸே ஆக மாட்டேங்குது. இந்த காலகட்டம் சொந்த வீடு அப்படின்றது அமையுமா, இதை தெரிஞ்சுக்கணும். அப்படின்னாலும் பிள்ளைங்களுக்கு வயது ரொம்ப மூப்பாயிட்டே போகுதுமா, இன்னும் நல்ல திருமணம் வரல, இந்த காலகட்டமாவது இந்த வருஷமாவது நல்ல திருமண வரன் அப்படின்றது வருமா அப்படின்னு தெரிஞ்சுக்கினாலும், எங்கள் ஃபேமிலியில் ஒரு நாளைக்கு 5 பஞ்சாயத்துங்க, 4 சண்டைங்க, இதெல்லாம் ஓயுமா ஓயாதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னாலும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானம்மா செய்து. ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு எதை பார்த்தா தெரியும்? ரொம்ப சிம்பிள்மா, உங்களோட சுய ஜாதகம் தான் இதனோட இண்டெக்ஸ். கம்ப்ளீட்டாக உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கு இதெல்லாம் தீருமா தீராதா, எப்போ நல்ல காலம் பிறக்கும் அத்தனையும் தெரியும். அப்போ இந்த பொது பலன்கள், கோச்சார பலன்கள் எப்பயுமே 50% தான், சுய ஜாதகம் 50%, ரெண்டுத்தையும் ஒன்றா இணைச்சாதான் 100% பலன். ஆக உங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், எங்களோட ஜாதகத்தை கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாம் பேசிகிட்டு இருக்கும்போதே எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்மா. புரியுதுங்களா? அப்போ நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். ஓகேங்களா? மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தின் தொடக்கத்துல தொழில்ல இருக்கக்கூடிய சில தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்க தீர்க்கக்கூடிய ஒரு வருடமாக தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா உங்களுடைய ராசியின் மீது இந்த வருடத்தின் தொடக்கத்துல அந்த சூரியன் பயணிக்கிறார். அடுத்து இந்த வருடத்துல இந்த புத்தாண்டுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொழில் ரீதியான சில நிலுவைத் தொகைகள் எல்லாமே வந்து அடையக்கூடிய ஒரு ஆண்டாக தான் இருக்க போகுது. சில விரயங்கள் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாட்டிலும் இந்த மேஷராசி என்பர்கள் அதற்குண்டான சில செலவினங்களை, அதாவது எதெல்லாம் அன்னெசரியான சில எக்ஸ்பென்சஸோ அது எல்லாத்தையுமே இவர்கள் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலை ரீதியான மாற்றங்கள் முக்கியமாக இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இடம் மாற்றம் அப்படின்றது இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டுல. இந்த தமிழ் புத்தாண்டாகப்பட்டது உங்களுக்கு குடும்பம் ரீதியான சில முன்னேற்றங்களையும், குடும்பத்துல இருக்கவர்களுடைய சண்டை சச்சரவுகள் முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணம், அதாவது விவாகரத்து அந்த மாதிரியான சில சம்பந்தப்பட்ட சில வழக்குகள்ல இருந்து நிவர்த்தி அடைகிறதுக்கும், சில பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ஏன்னா உங்களுடைய தசாபுத்தியின் அமைப்புல ஒரு நெகட்டிவான தசாபுத்திகள் இருக்கு அப்படின்னா, இந்த காலகட்டம் இந்த பராபவம் ஆரம்பிச்ச உடனே பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள்னால தேவையில்லாத சண்டை சச்சரவுகள், அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துல ஒரு அவமானங்கள், இந்த மாதிரியாக எல்லாம் ஏற்படுறதுக்குண்டான ஒரு அமைப்புகள் உங்களுடைய தசாபுத்தியினுடைய கெடுதலான பலன்களின் மூலமாக கிடைக்கிறதுக்கு அமைப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த பராபவம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சுழற்சி முறை அப்படின்ற மாதிரியான ஒரு பொருளை தருது. எப்போ நீங்க உங்களுடைய ஒரு தன்மானத்தை இழந்து இந்த மேஷராசி என்பர்கள் வாழ்க்கையில சமுதாயத்துல தலை காட்ட முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்களோ, அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு தருணமாக இருக்கும். யாரெல்லாம் பார்த்து உங்களை ஒரு இகழ்வா பேசினாங்களோ அவர்களுக்கு ஒரு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இருக்கும். வேலை ரீதியான சில மாற்றங்களும், அடுத்து பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு அதிகப்படியான பண புழக்கங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களுடைய வருமானத்துல நிறைய ஒரு சேஞ்சஸும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு சனி பகவான் விரய சனியாக இருந்தாலும் கூட அந்த 7.5 சனியினுடைய முதல் கட்டம் அப்படின்னு சொல்றோம். இந்த 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனியினால இந்த காலகட்டம் அந்த விரய சனி உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வெளிநாட்டுல அதிக ஒரு மாற்றத்தை, வெளிநாடு அப்படின்னு சொல்லும் போது உங்களுடைய பிறந்த இடத்துல இருந்து நீங்க 1000 கிலோமீட்டர் தொலைவுல இருந்தீங்கன்னா கூட அது உங்களுடைய வெளியூர் வெளிநாட்டை குறிக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். அதனால அந்த மாதிரியான இடத்துல இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக அதிகப்படியான ஒரு முன்னேற்றத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த தமிழ் புத்தாண்டு இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு. வெளிநாட்டுல புதிதாக தொழில் அமைக்கக்கூடியவர்களுக்கு சில வருமான சிக்கல்களை, யாராவது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஐப்பசி மாதம் வரைக்கும் அதுல சின்னதாக, அதாவது ஐப்பசி மாதம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நவம்பர் மாதம் வரைக்கும் வந்துடும்.
அந்த நவம்பர் மாதம் வரைக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் விஷயத்துல நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அவர்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் இப்போ பண்றோம், அப்படி பண்றோம் அப்படின்ற மாதிரியாக அந்த ஒரு டிலே அப்படின்றது இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு வெளிநாட்டுல தொழில் ரீதியான சில தாமதங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா வருடம் ஆரம்பிக்கும் போது உங்களுடைய 11ஆம் இடத்துல சந்திரன் ராகு அப்படின்ற கிரக சேர்க்கை இருக்கிறதுனால அந்த தொழில் ரீதியான சில முடிவுகள் எடுக்கிறதுல ஒரு குழப்பங்கள் ஏற்படும். அதாவது அந்த குழப்பத்தினால என்ன நீங்க பண்ண போறீங்க, என்ன செய்ய போறீங்க அப்படின்றது உங்களுக்கு ஒரு குழப்ப நிலையை கொடுக்கும். ஆனால் உங்களுடைய மனோபலம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுடைய தன்னம்பிக்கை மிக பெரிய அளவுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த தமிழ் புத்தாண்டுல பாத்தீங்கன்னா இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய களத்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய பிரச்சனைகள் இருந்து தீர்வு. ஏன்னா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா சுக்கிரனாகப்பட்டவர் குடும்ப ஸ்தானாதிபதி உங்களுடைய களத்திர ஸ்தானாதிபதி உங்களுடைய ராசியின் மீதே பயணிச்சு செல்றதுனால கண்டிப்பாக களத்திரம் சம்பந்தப்பட்ட நிறைய மாற்றங்கள். அவர்களோட சண்டை போட்டுட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அவர்கள் உங்ககிட்ட ஏதாவது தேவையில்லாத வாக்குவாதத்துல இருக்கிறாங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதிலிருந்து எல்லாம் நிவர்த்திகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு முழுமையான ஒரு மாற்றங்களையும் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு தோல்விகளில் இருந்து சில முன்னேற்றங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். ஆனால் இந்த பராபவ வருடம் இந்த மேஷ ராசி என்பவர்களுக்கு எந்த இடத்துல ஒரு சின்னதான ஒரு தோல்விகளை கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா வேலை செய்யாமல், அதாவது எந்த விதமான ஒரு முயற்சிகளும் எடுக்காமல் நமக்கு நடந்துரும் அப்படின்னு நீங்க உங்களுடைய மன நம்பிக்கை மூலமாக, அதாவது ஒரு மனதளவுல ஒரு தெம்பு இருக்கும். அதாவது இதெல்லாம் நம்மளுக்கு நடந்துரும், இதெல்லாம் நம்மளுக்கு செஞ்சிடும் பாசிட்டிவா முடிஞ்சிடும், அந்த மாதிரியாக ஒரு மனதளவு ஒரு நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு நபர்களுக்கு இந்த காலகட்டம் அதுல ஒரு சின்னதான ஒரு ஏமாற்றங்கள் இருக்கும், ஒரு தோல்விகளும் இருக்கும். அதனால நிறைய முயற்சி செய்யுங்கள். உங்களுடைய டார்கெட்டை நோக்கி நீங்க எந்த அளவுக்கு பயணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இந்த மேஷ ராசி என்பர்களுக்கு மிக அற்புதமான ஒரு மாற்றங்கள் இந்த பராபவ வருடம் இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் 7.5 சனியிலிருந்து சில நிவர்த்திகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படிதான் பலன்களை கணிச்சு சொல்லி இருக்கிறோம். அதாவது இந்த கிரகங்கள் கோச்சார கிரகங்கள் அப்படின்றது அட் பிரசன்ட் அந்த கிரகங்களினுடைய தன்மைகளை பொறுத்து சொல்றோம். நீங்க பிறக்கும் போது உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய அந்த கிரகங்களினுடைய மாற்றமும் இந்த இடத்துல ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை கொடுக்கும். இப்ப மேஷ ராசி என்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் மீதே உங்களுடைய ஜாதக ரீதியாக குரு பகவான் இருக்காரு அப்படின்னா உங்களுக்கு அதுல என்னென்ன மாற்றங்கள் இருக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசியின் மீதே இருக்கும்போது நிறைய நேர்மையா இருப்பீங்க. ஆனால் அந்த நேர்மைக்காக நிறைய தோல்விகளையும் நீங்க சந்திச்சிருப்பீங்க. இந்த மாதிரியான சில பலன்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பி அதற்குண்டான விவரங்களை நீங்க தெரிஞ்சுக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.